அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 11ல் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரி ப்ராக்ரஷன், ஏபி அண்ட் ஜிபியிலேருந்து தான் கொஸ்டின் எல்லாமே கேட்டிருந்தோம். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, அது இல்லாமல் அந்த ஸ்பெஷல் ப்ராக்ரஷன், அதாவது அந்த ஸ்பெஷல் ஃபார்முலாஸோட அந்த கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலாஸ்லாம் வரும். அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம். அதோட கணக்குகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ முதல் கணக்கு பாருங்கள். 3, 15, 27, 39 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 15வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசைலாம் அதோட வடிவம், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். டேரெக்டாக ஃபார்முலா வச்சு போடுறது தான். அந்த ஃபார்முலாவை டேரெக்டாக எழுதி போட்ட வேண்டியதான். 15வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு ஃபார்முலா என்னென்னா tn. அந்த எண்ணாவது உறுப்புக்கு a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதுனால அந்த எண்ணாவது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து A = 3 முதல் நம்பர். டி வந்து டிஃப்ரெண்ட், முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் இல்லை ரெண்டாவது நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். 15லேருந்து 3 கழிச்சாக்கா டிஃப்ரெண்ட் என்ன? D = 12. அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 15வது உறுப்பு தான் கேட்குறாங்க. அப்போ T15 தான் கேட்குறாங்க. ஓகேவா? T15 தான் கேட்குறாங்க. அப்போ n என்ன? 15. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டாலே முடிஞ்சுது. ஏக்கு பதிலாக 3 + n-க்கு பதிலாக 15 - 1, டிக்கு பதிலாக 12. அப்போது 3 + 14 × 12 அப்படின்னு சொல்லி வரும். 14ஐயும் 12ஐயும் பெருக்குனாக்கா 168 அப்படின்னு சொல்லி வரும். பெருக்கி பார்த்துக்குங்க. +3 அப்படின்னு சொல்லி பார்த்தா 171 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எண்ணாவது உறுப்பு. ஆப்ஷன் ஏ. அப்படியே ஃபார்முலாவில் போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஓகேவா? இது வந்து எண்ணாவது உறுப்பு ஃபார்முலா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு படித்து பாருங்கள். 3, 6, 9, 12 அந்த நம்பர் டாட் போட்டு 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? போன தடவை 15வது உறுப்புன்னு சொல்லிவிட்டு அந்த 15வது உறுப்போட நம்பர் கேட்டாங்க. இப்போ அந்த கடைசியாக இருக்கிற அந்த உறுப்பு 111ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இது வந்து மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணுன்னா இதுக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி உறுப்பு, அந்த லாஸ்ட் உறுப்பு L - A மொதல் உறுப்பு டிவைட் பை அந்த டிஃப்ரெண்ட் D + 1 அப்படின்னு சொல்லி போட்டால் அதுதான் ஃபார்முலா, அந்த மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது. அப்போ L என்ன? இதில் 111. A என்ன? மொதல் உறுப்பு 3. டிஃப்ரெண்ட் என்ன? ரெண்டாவதுலேருந்து மூணாவது கழிச்சா 6லேருந்து 3 போனால் 3, டிஃப்ரெண்ட் 3 + 1 அப்படின்னு சொல்லி போட்டாலே முடிஞ்சது. 111ல் 3 போனால் 108 டிவைட் பை 3 + 1 அடித்தோன்னா 3 9 மிச்சம் 1, 6 3 18, 36 + 1 37 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ மொத்தம் 37 உறுப்புகள் இருக்குது. ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுவும் அந்த ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அதே மாதிரி 3, 6, 9, 12 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 90 என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது 90ங்கிறது அந்த எத்தனாவது உறுப்புன்னு தெரியல, கடைசி உறுப்புன்னு சொல்லலை. tn, அந்த tnஆவது உறுப்பு பார்த்தீங்கன்னா 90ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எத்தனையாவது உறுப்பாக இருக்கும், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது அதுக்கும் அதே ஃபார்முலா தான். tn = a + n - 1 × d ஃபார்முலாவில் போட்டாலே தெரிஞ்சிடும். இந்த tn தான் பார்த்தீங்கன்னா இந்த 90ன்னு வச்சுக்கணும். கடைசி உறுப்புன்னு வச்சுக்க தேவையில்ல, எத்தனையாவது உறுப்போ அவங்க கடைசின்னு கொடுக்காதனால. அப்போ இந்த tn தான் 90. a என்ன? மொதல் உறுப்பு 3. n வந்து அதுதான் கண்டுபிடிக்கணும், எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. n - 1 × d வந்து டிஃப்ரெண்ட், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 3. 6ல் 3 போனால் 3. அப்போது 90லேருந்து இந்த ப்ளஸில் இருக்கிற 3 கழிச்சோன்னாக்கா 87 ஆகுமா இந்த சைடு? 87 n - 1 × இந்த 3 மட்டும் இருக்கும். இந்த 3 இங்கே வகுத்தல்ல வரும். 87 டிவைட் பை 3 = n - 1 அடித்தோன்னா 1 3 3 7 3 6 மிச்சம் 2 9 3 27ன்னு வரும். அப்போ இங்கே மைனஸில் இருக்கிற 1 அந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸில் வரும். அப்போ n = 29 + 1 30 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போது 90 இந்த வரிசையில் இந்த இடத்துல 90ன்னு வருதுன்னா அது எத்தனையாவது உறுப்பாக இருக்குமா? 30வது உறுப்பாக இருக்குமா? அப்போ ஆப்ஷன் என்ன? டி. டி தான் ஆன்சர். ஓகேவா? இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A, 9, B, 19, C என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் ABC ஆகியவற்றின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அந்த வரிசையை முழுசாக கொடுக்காம ஒரு நம்பருக்கு பதிலாக இடையில லெட்டர்ஸ் கொடுத்துட்டான். அப்போது ABC என்னவாக இருக்குன்னு கேட்குறான். ரொம்ப சிம்பிள்.
அந்த கூட்டுத்தொடர் வரிசையோட வடிவம் தான் கொடுத்துருக்கான். அந்த வடிவம் எப்படி இருக்கும் கூட்டுத்தொடர் வரிசைக்கு? ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போது ஏ என்னன்னு கொடுக்கல, ஏ ப்ளஸ் டி ரெண்டாவதாக இருக்கிறது தான் 9ன்னு கொடுத்துருக்கான். ஏ ப்ளஸ் 2D தெரியல, அதான் பின்னு கொடுத்துருக்கான். இதுக்கு பதிலாக பி, இதுக்கு பதிலாக ஏ, இது 9. ஏ ப்ளஸ் 3D தான் 19ன்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் 4D தான் கேட்குறான். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் டி கண்டுபிடிச்சாலே ஏ கண்டுபிடிச்சி அதிலேருந்து கூட்டிகிட்டே போயிடலாமா? அப்போ அவன் கொடுத்துருக்க நம்பர் என்னென்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் டி தான் இந்த 9, ஏ ப்ளஸ் 3D தான் இந்த 19னா ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 9, ஏ ப்ளஸ் 3D தான் 19னா இதுலேருந்து அந்த டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாமா? நீங்கள் மனசால பார்த்தீங்கனாலே இதில் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 9 போணுச்சுன்னா டிஃப்ரெண்ட் வந்து 10. அப்போ இடையில இன்னொரு நம்பர் இருக்குனாக்கா இதுலேருந்து ஒரு 5 கூட்டியிருப்பான், இதுலேருந்து ஒரு 5 கூட்டியிருப்பான், டிஃப்ரெண்ட் 5ன்னு சொல்லி இப்படியே போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு கணக்கு ரொம்ப ப்ராக்டிஸாக இருந்ததுன்னா படப்படன்னு டிஃப்ரெண்ட் 5ஆக இருக்கும். அப்போ இந்த 9லேருந்து 5 கழிச்சோன்னாக்கா இதுதான் இந்த ஏ வரப்போகுது. 9ல் 5 போனால் ஏ வந்து 4. அப்போ இதுலேருந்து 5 கழிச்சா பி கூட்டினாக்கா பி வந்து 14, சி வந்து எப்படியும் இதுலேருந்து இன்னொரு 5 கூட்டி மறுபடியும் 5 கூட்ட போகிறான், 24ன்னு வரப்போகுதுன்னு 4, 14, 24 தான் ஆன்சர்னு போட்டுருவீங்க. உங்களுக்கு இந்த கணக்கு ப்ராக்டிஸாகவே படப்படான்னு இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா இந்த வடிவத்தை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணும். ஏ ப்ளஸ் டி 9, ஏ ப்ளஸ் 3D 19னா இதுலேருந்து அப்படியே சிம்பிளாக மாற்றி சமன்பாடு மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஏக்கு ஏ போச்சு, 3Dயில் ஒரு டி போணுச்சுன்னா 2D வரும், மைனஸ் டினே வச்சுக்கோமே. மைனஸ் 19ல் 9 போணுச்சுன்னா மைனஸ் 10ன்னு வரும். அப்போ மைனஸ்க்கு மைனஸ் போச்சுன்னா டி ஈக்குவல் டு 10/2 5ன்னு வரும். அப்போது டிஃப்ரெண்ட் 5. அப்போது ஏவுக்கு என்ன பண்ணும்? இந்த 9லேருந்து 5 கழித்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இப்போ தான் இங்கே தான் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி 4, 14, 24ன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ ஏ வந்து 4, இது வந்து ஏ ப்ளஸ் 2D தானே கேட்குறான். ஏ ப்ளஸ் டி வந்து 5, 4 + 10 14 அப்படின்னு சொல்லி பிஏ கண்டுபிடிப்போம். அதே மாதிரி சிக்கு வந்து ஏ ப்ளஸ் 4Dயா, ஏ என்ன 4ஆ, 4Dனா அது ஒரு 20 ஆச்சா, 24ன்னு போடும். ஓகேவா? இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் கணக்கை பார்த்தோன்னே ரெண்டுத்துக்கு இடையில டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது, கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படின்றதுனால இப்படி போடுறோன்னு ஈஸியாகவும் போட்டலாம். ஓகேவா? இதுக்கெலாம் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும், பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். அடுத்த கொஸ்டின். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 10 இருக்கைகளும் மொத்தம் 20 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 3 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு தேட்டரில் இருக்கிற சீட்டு அப்படியே இந்த மாதிரி கூம்பாட்டம் போயிட்டுருக்கு. மொதல் வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சீட்டு இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா மொத்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு 20 லைன் இருக்குது. 20 லைன் அந்த சீட் இருக்குது. ஒரு சீட்லேருந்தும் முக்கோணமாக ஏறிட்டே போகிறப்ப +2 ரெண்டாவதுல 12, மூணாவதுல 14ன்னு +2 கூடிகிட்டே போகுது சீட்டு. அப்படி இருந்தாக்கா கடைசி வரிசையில் கடைசியாக அந்த 20வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணால் கூட்டுத்தொடர் வரிசையாகவே எடுத்துக்கணும். அதாவது முதல் வரிசையில் 10 இருக்கா, அந்த தான் ஏ வந்து 10. ஒவ்வொரு வரிசையிலையும் 2 ஏறிக்கிட்டு போதா, அப்போ ஒவ்வொரு வரிசைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? 2. அந்த டி தான் 2 டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மொத்தம் எத்தனை லைனுன்னு சொல்லிட்டாங்க? 20 லைனுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது மொத்தம் எத்தனை லைனு? n = 20. என்னாவது உறுப்பு, அந்த 20வது உறுப்பு தான் கேட்குறாங்க. அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். n = 20ன்னு வச்சுக்கிட்டா ஈஸி. அந்த a + n - 1 × d ஃபார்முலாவில் போட்டுலாமா? அந்த tn அந்த என்னாவது உறுப்பில் இருக்கிற மொத்த சீட்டு கேட்குறாங்க. tn = a + n - 1 × d. அப்போ a என்ன? 10, n என்ன? 20ஆ? 20 - 1. டிஃப்ரெண்ட் d என்ன? 2ஆ? அப்போது 10 + 19 × 2ன்னு வரும். 19 2 பெருக்குனா ஒரு 38, இது ஒரு 10. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 48ன்னு ஒரு இங்கே ஒரு தப்பாயிட்டு, அதாவது டிஃப்ரெண்ட் வந்து 3. ஒவ்வொரு சீட்லேயும் 3 இருக்கைகள் ஏறிட்டு போகுது. ஓகேவா? 3ன்னு போடணும். அப்போ இந்த இடத்துல 3ன்னு வரும். 3ன்னு வந்தால் 3 19 57. சரியா? 57 + 10 67ன்னு வரும். ஓகேவா? ஆன்சர் வந்து 67, ஆப்ஷன் பி. ஓகேவா? அந்த இருக்கைகள் வந்து +2ன்னு போட்டேன், +3ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நிறையா கணக்குகள் +2 +3ன்னு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த சினிமா அரங்குன்னு போட்டு நிறைய தடவை கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்க கொஸ்டின். அதனால் நான் +2 போட்டேன். +3ன்னு போட்டுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எத்தனை ஏறுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 4, 8, 16 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசை. ஓகேவா? கூட்டு தொடர் வரிசைக்கு a + n - 1 × d.
இதுவே பெருக்குத்தொகைனா அந்த tnக்கு ஃபார்முலா என்ன ARn-1 ஓகேவா. இங்கே ஆர் வரும். ஏ என்ன முதல் உறுப்பு 4 A = 4 ஆறுனாக்கா முதல் உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை வகுக்கணும். முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு 8 முதல் உறுப்பு 4 அப்போ வகுத்தா 2ன்னு வரும். அப்போ R = 2 n-1 ஏழாவது உறுப்பு கேட்குறாங்க n = 7 அப்படியே போட வேண்டியதான். tn = A வந்து 4 பெருக்கல் ஆறுக்கு பதிலாக 2 மேலே 7 - 1 அப்போ 4 பெருக்கல் 2 பவர் 6 2 பவர் 6னா என்ன 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 ஓகேவா. 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64ன்னு ஆச்சு. அப்போது 2 பவர் 6ங்கிறது ஒரு 64 அதோட இந்த 4 பெருக்கணும். 4 பெருக்குனாக்கா என்ன வரும் 256ன்னு வரும். ஓகேவா. ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி. சரியா. இது இந்த மாதிரி மடங்களை கொடுத்து இந்த பெருக்குத்தொகை கேட்குறானாலே சின்னதாக 2ஓட மடங்கு 3ஓட மடங்கு தான் கேட்பான். 2ஓட மடங்குனா கூட 7 8 10ன்னு கூட போகலாம். 3ஓட மடங்குனா ஒரு 5 வரைக்கும் கேட்பான். அதுக்கு மேலே கேட்க மாட்டான். டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் வரும். ஓகேவா. பெரிய லெவலாக கேட்குறதா இருந்தாலுமே அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. எஸ்எஸ்சி இதில் கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் ரொம்ப போணுச்சுன்னா டைமிங் அதிகமாக போகுன்றனால அந்த அளவுக்குலாம் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. டைமை பொறுத்து தான் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் 1 + 2 + 3 + அப்படின்னு சொல்லி 30 வரைக்கும் அதோட கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ++ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா இது அந்த சிறப்பு தொடர் வரிசை ஃபார்முலா. சிறப்பு தொடர் வரிசையோட இந்த ஃபார்முலாவில் மொத்த கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா n × n + 1 × 1/2 ஓகேவா. இதில் ஒரு 4-5 ஃபார்முலா வரும். இந்த மாதிரி 1 2 3ன்னு ஒத்தப்படையிலேயே ஏறிக்கிட்டே போகலாம். ஓகேவா. கரெக்டாக ஆர்டராக இயல் எண்களாக ஏறிட்டு போகலாம். இதுவே ஒத்தப்படையில் 1 + 3 + 5ன்னு போனால் ஒரு ஃபார்முலா. இதுலேயே ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு போனால் ஒரு ஃபார்முலா. ஸ்கியூப்னு ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருப்போம். ஃபார்முலா நடத்திட்டு தான் கணக்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இதில் n என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 30 தான். 30 + 1/2 அடிச்சோன்னா 1 2 15ன்னு வரும். அப்போ 15 உள்ளே கூட்டினோன்னா 31 வரும். 15 31 பெருக்க வேண்டியதான். 31 பெருக்கல் 15 1 5 5 3 5 15 1 3 கூட்டினோன்னா 5 6 4 465 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ. ஓகேவா. 465 ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டலாம். சரியா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து 1 + 2 + 1 + 3 + 5 1 3 ஆயிருக்கு 3 5 ஆயிருக்கு. அப்போ ஒத்தப்படியிலேயே ஏறிட்டு போயிருக்கு. கடைசியாக 31ஓட கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. போன இது வந்து 1 2 3ன்னு போனது. இப்போ இது வந்து ஒத்தப்படையாக வந்திருக்கு. ஒத்தப்படைக்கு ஃபார்முலா என்ன அதே மாதிரியே n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதுக்கு ஃபார்முலா. ஓகே. போன இதுக்கு n × n + 1/2 இதுக்கு n + 2/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் n என்ன 31. அப்போ அந்த 31 + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 31 32/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடித்தா 1 2 16ன்னு வரும். 16 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் என்ன அதே 256 தான். ஓகேவா. 256 தான் ஆன்சர் சி. சரியா. ஸ்கொயர் நம்பர்லாம் ஒரு 25 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு வந்திருக்கு. ப்ளஸ் வந்திருக்கு. ஸ்கொயராக போயிருக்கு. அப்போ ஸ்கொயரோட ஃபார்முலாஸ் 12 ஸ்கொயரோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போ n = 12. ஃபார்முலா என்ன n × n + 1 2n + 1/6 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. நிறையா ஃபார்முலா இதே மாதிரியே வரும். கீழே நம்பர் வரும். இதுக்கு 6 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ n என்ன 12 12ஓட 1 கூட்டினா 13ன்னு வரப்போகுது. 12 2ஆல் பெருக்குனா ஒரு 24 24ஓட 1 கூட்டினா 25ன்னு வரப்போகுது. /6 அடித்தோன்னா 1 6 6 2 12 2 பெருக்கல் 25 50 ஆச்சு. 50ஓட இந்த 13 பெருக்கணும். 50 பெருக்கல் 13 5ஆல் பெருக்குனா 3 5 15 மிச்சம் 1 1 5 5 1 6 கூட ஒரு 0 650 அப்படின்றது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே படபடன்னு போட்டுடலாம். இப்போ அடுத்த கடைசி கணக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கியூப். ஓகேவா. ஸ்கியூபாக கேட்டிருக்காங்க. கடைசியாக 25 ஸ்கியூபுக்கான ஃபார்முலா. ஸ்கியூபுக்கு ஃபார்முலா என்ன அந்த நார்மலாக இயல் எனக்கு n × n + 1/2ன்னு போடுவோம்ல அதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணால் அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கியூபுக்கான ஃபார்முலா. அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். சம்மேஷன் ஆஃப் என்னன்னு சொல்லி அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் தான் சம்மேஷன் ஆஃப் n³ அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இதுதான் இதோட ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ n இங்கே என்ன 25 25ஓட 1 கூட்டினா 26ன்னு வரப்போகுது. /2 அடித்தோம்னாக்கா ஒரு 13 ஹோல் ஸ்கொயராக. அப்போ 25யும் 13யும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். பெருக்கினா 3 15 23 6 1 7 5 2
5 12 மிச்சம் 1 3 325. இந்த 325 அப்படியே ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? கொஞ்சம் கால்குலேஷன் பெருசாக தான் போகும். 325 ஸ்கொயர். அப்போ 325 பெருக்கணும். பெருக்குனா 5 25 மிச்சம் 2 10 12 மிச்சம் 1 15 16ன்னு வரும். 10 மிச்சம் 1 2 4 1 5 3 2 6 5 3 15 மிச்சம் 1 7 3 6 1 7 3 9 கூட்டினா 5 2 15 10 16 மிச்சம் 1 8 8 7 15 மிச்சம் 1 10ன்னு வரும். ஓகேவா? அப்போது 1,05,625 எங்கே இருக்குது? 1,05,625 ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி கடைசியாக ஸ்கொயர் வரதுனால பெரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி ஆகுது. இதுவும் பெரிய நம்பர்லாம் கிடையாது. படப்படன்னு 10 செகண்டில் பெருக்கி போடுறது தான் கால்குலேஷன். இப்படியே பெருக்கே டேரெக்டாக போடலாம். இதுக்கெலாம் ஷார்ட்கட் தேவையில்லை. ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே இந்த கணக்கு எல்லாத்தையுமே போடலாம். புரியுதா? இப்போது அந்த கணக்குகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே பார்ப்போம். நன்றி.